Hi students, இன்னைக்கு question and answers General English Standard 12ல பார்க்க போகிறது writing skills, especially Unit 5ல இருக்கிற writing skillஸும் மற்றும் மற்ற லெசன்ஸில் இருக்கிற சின்ன சின்ன 3 mark question answers writing skillஸையும் பார்க்க போகிறோம். ஸோ 3 mark questionஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். தட் இஸ் கால் செக்ஷன் சி. அந்த மூணாவது செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ ஹாவ் டு செலக்ட் த பெஸ்ட் பாசிபிள் ரைட்டிங் ஸ்கில். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 செக்ஷன். ஒன்று proverbs, second slogans, third describing process, fourth rearranging words. இந்த 4 கண்டென்ட் தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். What is a proverb? A proverb from Latin proverbium is a simple, concrete, traditional saying that expresses a perceived truth based on common sense or experience. பழமொழி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அந்த பழமொழி அப்படின்னா என்னென்னா ரொம்ப நாளாக பழக்க வழக்கத்தில் இருக்கிற சில முக்கியமான நல்ல தகவல்கள். அதாவது அந்த தகவல்கள் எப்படி இருக்கும்னு சொல்ல போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு மாரல் இருக்கும். ஸோ ப்ராவர்ப்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் ரைட்டிங் டீட்டெயில்டு பேராகிராஃப்ஸ். ஒரு நல்ல பேராகிராஃப் எழுதும் பொழுதும் எஸ்ஸே எழுதும் போதும் அங்கங்கே கோட் பண்ணக்கூடிய ப்ராவர்ப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ராவர்ப்ஸ் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? நமக்கு அறிவுரைகளை சிம்பிளாக எப்படி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்றது ஒன்று. ப்ளஸ் உங்கள் டேலண்ட், எனக்கு வேர்ல்டு நாலேஜ் இருக்குது, உலகளாவிய அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எல்லா லாங்குவேஜில் இருக்க ப்ராவர்ப்ஸையும் சிம்பிளிஃபைடாக இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு தான், உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கொஷின் ஃபார்மேட்டில் 4 விதமாக ப்ராவர்ப்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க. நம்பர் 1 fill in the blanks. நம்பர் 2 choose the best option. நம்பர் 3 match the proverb with its meaning. நம்பர் 4 expansion of the proverb. இப்போது fill in the blanks எப்படி கேட்பாங்க? அதாவது ஒரு ப்ராவர்பில் முக்கியமான ஒரு வேர்டை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை பிளாங்காக கொடுத்துட்டு மொத்தமாக கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஒன்று எடுக்கிறது. இது fill in the blanks ஃபார்மேட். இன்னொன்று choose the best option. ஒவ்வொரு ப்ராவர்புக்குமே 4 தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஆப்ஷன் இருக்கும். அது choose the best option ஃபார்மேட்டில் வரும். match the proverb with its meaning. ப்ராவர்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ரிலவெண்ட் மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டான ப்ராவர்பை அதோட மீனிங்கோட மேட்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ப்ராவர்பும் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அண்ட் லாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ப்ராவர்ப். இதில் மட்டும்தான் ஒரு ட்ரிக்கி கொஷன், அதாவது உங்களை சேலஞ்ச் பண்ணக்கூடிய கொஷன். ஒரு பழமொழியை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ரைட் த மீனிங் ஆஃப் த ப்ராவர்ப். அந்த ப்ராவர்புடைய அர்த்தம் என்னன்னு எழுதணும். அண்ட் தென் எக்ஸ்பேண்ட் இட். வாட் இஸ் எக்ஸ்பேன்ஷன்? அதோடைய டோட்டல் கான்செப்ட் என்ன, அது என்ன சொல்ல வருதுன்னு எழுதிட்டு ஒரு சின்ன நரேஷன்னா ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. தமிழ்லேயும் இதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பழமொழியை வந்து வாழ்வியல் நிகழ்வாக எழுதுகன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ப்ராவர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், அ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு ஆபத்துக்கு உதவும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். நீங்கள் அதை ஒரு சின்ன ஸ்டோரியாக எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபுல் 3 marks கிடைக்கும். மறந்துடாதீங்க, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ப்ராவர்பில் முதல்ல மீனிங் எழுதணும், அதுக்கு அடுத்து யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் இட் ப்ராப்பர்லி வித் அ ஸ்மால் நரேஷன். ஸோ இது 3 mark ரைட்டிங் ஸ்கில். ஆனால் இப்போது இந்த ப்ராவர்ப் கொஷின் பார்த்தீங்கன்னா நிறைய புது ப்ராவர்ப்ஸ் தெரியணும். ஸோ அதனால் we have a collection of proverbs and meanings for you to understand. So dear students, kindly note these proverbs. இந்த ப்ராவர்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எல்லா ப்ராவர்புமே இருக்காது. ஸோ அதனால் இந்த ப்ராவர்ப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா ப்ராவர்ப்ஸில் இருந்தும் எக்ஸாமுக்கு கேள்விகள் வரலாம். நிறைய முறை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த ப்ராவர்ப் கேட்ட மாதிரி இருக்குது, ஆனால் இந்த வேர்டு தான் வருமானு தோணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய ப்ராவர்ப்ஸ் பார்க்கலாம். அந்த ப்ராவர்ப்ஸோடைய வேர்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Shall we begin? First proverb, actions speak louder than words. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராவர்ப் என்னன்னு. ஆக்ஷன்ஸ் நமக்கு வந்து வெறும் வார்த்தையில் முழம் போடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வாட் யூ டூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் யூ சே. வெறும் வாய்ச்சொல்லில் வீரராக இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு டூ மோர் தேன் வாட் யூ சே. ஸோ இது எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம்? ஆக்ஷன்ஸ் அப்படின்ற வேர்டை எடுத்திருப்பாங்க, எடுத்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வேர்ட்ஸ் அதை எடுத்திருப்பாங்க, எடுத்துகிட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராவர்ப் போகலாம். A journey of 1,000 miles begins with a single step.
மிகப்பெரிய சகாப்தங்கள்லாம் ஒரு சின்ன அடிப்படையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு குட்டி ஒரு பேஸ். அதுதான் இங்கே யூ மஸ்ட் பிகின் சம்திங் இஃப் யூ ஹோப் டு ஃபினிஷ் இட். ஒன்றை முடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கணும். இதுக்கு இன்னொரு மீனிங் பார்த்தீங்களா, சம்திங் தட் டேக்ஸ் அ லாங் டைம் டு ஃபினிஷ் பிகின்ஸ் வித் ஒன் ஸ்டெப். ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு அன் எண்ட். எவ்வளோ நல்ல நிகழ்ச்சி, எவ்வளோ ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்தால் கூட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு என்பது உண்டு. எவ்ரிதிங் எண்ட்ஸ். குட் டைம்ஸ் டோன்ட் லாஸ்ட் ஃபார் எவர். இப்படியே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு நிலை யாருக்கும் வராது. இது தமிழில் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் குட் திங்ஸ் must come to an end. Similarly, even bad things will always come to an end. Next, a picture is worth 1,000 words. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் பேசி 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 பார்க்குறத விட ஒரு பிக்சராக அதை நினச்சி பார்க்கும்போது ஈஸியாக புரியும். நம்ம பாடங்களே கூட சொல்லுவோம் இல்லையா, வெறும் கண்டென்ட்டாக இருக்கிறத விட அதில் அங்கங்கே பிக்சர்ஸ் போட்டு அதன் மூலமாக தெரியும் பொழுது நமக்கு நல்லா புரியும். ஸோ அதுதான் இங்கே an image can tell a story better than words. ஸோ இதெல்லாம் நீங்கள் எஸ்ஸே எழுதும் பொழுது 5 மார்க்ஸ் பேராகிராஃப் எழுதும்போது இந்த ப்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த செட் ஆஃப் ப்ராப்ஸ் பார்க்கலாம். இது ஒரு புது ப்ராவப், ஆனால் பொது தேர்வுகள்லேயே இந்த கொஷின் வந்திருக்கு. A watched pot never boils. அடுப்பில் உலைய வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி தூக்கி தூக்கி பார்க்கக்கூடாது, அப்போனா சீக்கிரம் வேகாது. பிகாஸ் இஃப் சம்திங் டேக்ஸ் டைம் டு டூ, இட் டசன்ட் ஹெல்ப் டு கான்ஸ்டன்ட்லி செக் ஆன் இட். யூ ஜஸ்ட் ஹாவ் டு கிவ் இட் டைம். எதாக இருந்தாலும் உடனே நடக்கணும், சட்டுன்னு முடியணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. வாட்ச்டு பாட், அந்த பாட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பாட் கடைசி வரைக்கும் கொதிக்காது. அது தூக்க தூக்க என்ன ஆகும், சில்லுன்னு ஆகிடும். ஸோ அகெயின் ஃபஸ்ட்லேருந்து வேகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராப் சொல்லுது. பெகர்ஸ் கான் பி சூசர்ஸ். இதுக்கு நான் தமிழ் ப்ராப் சொன்னேன்னா டக்குன்னு உங்களுக்கு இந்த ப்ராப் புரியும். என்னது, தானம் கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே. இஃப் யூ ஆர் இன் அ பேட் சிச்சுவேஷன் and someone offers to help you, you have to take whatever they give you and shouldn't ask for more. அவனே உனக்கு போனால் போதுன்னு ஹெல்ப் பண்ணுறான், இந்தாடா பைக்குன்னு கொடுக்குறான். அவன்கிட்ட போய் இந்த பைக் சரியில்லையே, கியர் ஒழுங்காக பிடிக்கலன்ற மாதிரி சொன்னாலோ, இல்லை ஹெல்ப்புக்கு ஒரு பொருளை கொடுத்ததுக்கப்புறம் அதில் குறை சொன்னீங்கனாலோ அது தவறானது. ஸோ இதில் எக்ஸாமில் வந்து சூசர்ஸ் அதை ஆப்ஷனில் கேட்கலாம், இல்லை பெக்கர்ஸ் இதை ஆப்ஷனில் கேட்பாங்க. பியூட்டி இஸ் இன் த ஐ ஆஃப் த பிஹோல்டர். எல்லாருக்கும் எல்லாமே அழகாக இருக்காது. ஒவ்வொருத்தர் கண்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்குது. வாட் இஸ் பியூட்டிஃபுல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் பர்சன். ஒவ்வொருத்தரை பொறுத்து அழகுன்னு மாறும். சிலருக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது அழகாக தோணாது. ஸோ பார்க்குற அழகு ஒவ்வொருத்தர் கண்களை பொறுத்தது. அவங்களுக்கு தான் தோணும் சில விஷயங்கள் அழகாக இருக்குதுன்றது. நெக்ஸ்ட், பெட்டர் லேட் தேன் நெவர். சில விஷயங்களை செய்யாமலே விடுறதை விட கொஞ்சம் லேட்டாவது செஞ்சு முடிக்கணும், சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். ஸோ அதனால் பெட்டர் லேட் தேன் நெவர். இட்ஸ் மீனிங் என்னென்னா, இட் இஸ் பெட்டர் டு ஃபினிஷ் சம்திங் லேட் தேன் டு நெவர் டூ இட் அட் ஆல். அது அப்படியே விட்டுறக்கூடாது. லேட் ஆகிடுச்சு, இனிமேல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி என்ன பண்ணணும், கரெக்டாக முடிச்சிடணும். பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் flock together. This can also be called as birds of same feather flock together. No, இதே பழமொழியை சொல்லுவாங்க. People who are similar spend time together. ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் உள்ள ஆட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி குணங்கள் இருந்தால் தான் அவங்க எல்லாருமே சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சேர்ந்து சுற்றுவாங்க அப்படின்றதான் மீனிங் இங்கே. People who are similar always spend time together. Cleanliness is next to godliness. It is good to be clean. God is clean and you should be too. எப்படி நம்ம கடவுளை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நாமளும் சுத்தமாக இருக்கணும். ஸோ இதில் கிளென்லினஸ் அப்படின்ற வேர்டை எடுத்துருக்கலாம். டோன்ட் கவுண்ட் யுவர் சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ச். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால் பேர் வைக்காதன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பழமொழி. ஸோ சிக்கன்ஸ் இன்னும் வெடித்து வரலை முட்டையிலேருந்து, அதுக்குள்ளே கவுண்ட் பண்ணக்கூடாது, இவ்வளோ கோழிகள் வந்துடும் சொல்லிட்டு. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ பாசிட்டிவ் ரிசல்ட் பிஃபோர் யூ ஆக்சுவலி see it. Don't judge a book by its cover. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப். இதுவும் நிறைய முறை எக்ஸாமுக்கு வந்திருக்கு. எந்த ஒரு ஆளையுமே வந்து ஜஸ்ட் அவங்க லுக்கை வச்சு எடை போடக்கூடாதுன்றதுக்காக தான். டோன்ட் ஜட்ஜ் சம் ஒன் ஆர் சம்திங் ஜஸ்ட் பை அப்பியரன்ஸ் அலோன்.
Don't put all of your eggs in one basket. எல்லா ஹோப், எல்லா ரிசோர்ஸ், உங்கள் மொத்த திறமையும் ஒன்றில் போட்டுட்டு அது வீக் ஆகிடுச்சுன்னா வருத்தப்படும். அதனால் ஒரு கோல், ஒரு ட்ரீமில் மொத்த ரிசோர்ஸையும் போடாதீங்க. டோன்ட் புட் ஆஃப் அன்டில் டுமாரோ வாட் யூ கேன் டூ டுடே. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே முடிச்சிரு. இன்றைக்கி செய்யலான்னு தெரிஞ்சும் அது தள்ளி போடக்கூடாது. இஃப் யூ கேன் டூ சம்திங் டுடே, டூ இட். டோன்ட் வெயிட் அன்டில் டுமாரோ. டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் இஸ் அ வெரி வெரி பேட் ஹேபிட். தள்ளி போடுறது. ஸோ தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு அப்படியே முடிச்சிடணும். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போல்ட். ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் யார் பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியசாலி பக்கம். யார் எதையும் துணிந்து செய்கிறானோ அவன் பக்கம்தான் வெற்றி வரும். People who are brave, people who take risks are more successful than people who do things safely all the time. எப்பயுமே நான் சேஃபாக இருக்கிறேன், சேஃபாக விளையாடுறேன் அப்படின்னு விளையாடுறவங்களுக்கு இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஃபேவரபிள். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போல்ட். God helps those who help themselves. Don't just wait for good things to happen to you. Work hard to make them happen. எப்பயுமே கடவுள் மேல் பழி போடக்கூடாது, எல்லாம் ஆண்டவன் செயல் அப்படின்னு சொல்லக்கூடாது. You should always think good things will definitely happen to us and we have to work hard to make them happen. Honesty is the best policy. இது ரொம்ப நாளாக கேட்குறவங்க ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ். அதே மாதிரி ஹானஸ்டி வாய்மையே வெல்லும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டெல் த ட்ரூத் தேன் இட் இஸ் டு லை. பொய் சொல்லக்கூடாது. லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசின். தமிழ்லையும் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வாய் விட்டு சொரித்தால் நோய் விட்டு போகும். அதுதான் வென் யூ ஆர் இன் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ரொம்ப கஷ்டம், இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்லுவாங்க. அதே தான், லாஃபிங் கேன் மேக் இட் ஈஸியர் டு கெட் த்ரூ த சிச்சுவேஷன். லைக் ஃபாதர் லைக் சன், லைக் மதர் லைக் டாட்டர். லைக் தாயை போல பிள்ளை, நூலை போல செயலன்வாங்க. ஸோ இங்கே when a son is similar to his father. No man is an island. தனிமரம் தோப்பாகாது. No one is truly capable of living alone. நம்ம தனியாக யாராலும் வாழ முடியாது. We need human connection to be healthy. நீங்கள் லைஃப் ஆஃப் பை ஸ்டோரியிலே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அவர் தனியாக வாழறது எவ்வளோ கஷ்டம்னு கடைசியில் ரிச்சர்ட் பார்க்கற ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. அதுதான் இந்த ப்ராப் சொல்லுது. No man is an island. People who live in glass houses should not throw stones. Don't criticize someone if you are not perfect either. Don't be a hypocrite. ஸோ நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்லவே கூடாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எதுவுமே பல முறை செய்ய தான் நமக்கு அது பெட்டராக ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். த மோர் யூ டூ சம்திங் த பெட்டர் யூ வில் பிகம் அட் இட். ஸோ முதல் முறை எதை செய்யும் போதுமே உங்களுக்கு எப்படி இருக்கும், லைட்டாக நடுக்கமாக இருக்கும். ஆனால் போக போக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியாக செஞ்சிடலாம். த ஏர்லி பேர்ட் கெட்ஸ் த வேர்ம். ஸோ இது தெரியும் இல்லையா, விடியற் காலையில் எழுந்து எல்லாமே சிறப்பாக செஞ்சிங்கன்னா அந்த நாளே நல்லாயிருக்கும். People who wake up early or who get to places early have a better rate of chance of success. ஸோ யார் சீக்கிரமாக ஆன் டைமுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். The grass is always greener on the other side. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தமிழில் சொல்லும். அதே தான். ஸோ இங்கே என்னென்னா, people always want what they don't have. எனக்கு அது கிடச்சா நல்லாயிருக்குமே, இது கிடச்சா நல்லாயிருக்குமேனு அடுத்தவங்களுடைய பொருளை தான் நம்ம பெஸ்ட்டாக சொல்லுவோம். ஸோ த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் greener on the other side. Pen is mightier than the sword. If you are trying to convince someone of something, words and ideas are stronger than using physical force. பேச்சு அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, நல்ல ஐடியாஸ் நம்ம ஃபிசிக்கல் ஃபோர்ஸை விட நம்முடைய பவர்ஃபுல்லான வேர்ட்ஸும் நம்முடைய மைண்டோடைய தாட்ஸும் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சண்டை போடுறதை விட. த ஸ்குவீக்கி வீல் கெட்ஸ் த கிரீஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. த பர்சன் ஹூ கம்ப்ளைண்ட்ஸ் இன் அ சிச்சுவேஷன் இஸ் மோர் லைக்லி டு கெட் சம்திங். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சொல்லணும், வாய் விட்டு சொன்னால் தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ எப்படி இந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது கிரீஸ் இல்லை அப்படின்னா கீச் கீச் சவுண்ட் கொடுக்கும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டி ஓட்டுறவங்க கரெக்டாக கிரீஸ் போடுவாங்க. அதுதாங்க, த பர்சன் ஹூ கம்ப்ளைண்ட்ஸ் இன் அ சிச்சுவேஷன் இஸ் மோர் லைக்லி டு கெட் சம்திங். வென் த கோயிங் கெட்ஸ் டஃப், த டஃப் கெட் கோயிங். இது இன்ட்ரெஸ்டிங் ப்ராவர்ப். வென் அ சிச்சுவேஷன் பிகம்ஸ் டிஃபிகல்ட், ஸ்ட்ராங் பீப்புள் don't give up, they work harder.
ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து அப்படியே மீண்டு எழுந்து வருவாங்க. அவங்க ஏன்னா டஃப்பான ஆட்கள். ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்நோக்குவாங்க. யூ கேன் லீட் அ ஹார்ஸ் டு வாட்டர் பட் யூ கான்ட் மேக் ஹிம் ட்ரிங்க். என்னதான் குதிரையை கொண்டு போய் ஆற்று பக்கம் விட்டாலும் அது தண்ணியை குடின்னு சொல்லிட்டு சொன்னால் செய்யாது, குடிக்க வைக்கவும் முடியாது. அதுக்கு எப்போ தாக எடுக்குதோ அப்போ தான் அது குடிக்கும் இல்லையா? ஸோ இங்கே ஹார்ஸ்ன்றது நிறைய முறை எக்ஸாம்ஸில் எடுத்துகிட்டு வேறு வேறு அனிமல்ஸ் பேர்லாம் இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்ளம் ஹார்ஸ் தான் பிக் பண்ணணும். யூ கேன் ட்ரை டு ஹெல்ப் சம் ஒன் பை கிவிங் அட்வைஸ். ஆனால் யூ கேன் நாட் ஃபோர்ஸ் தெம் டு அக்செப்ட் இட். ஒரு 2-3 பேருக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் அந்த அட்வைஸை கண்டிப்பாக நீ இது ஃபாலோ பண்ணி ஆகணும்னு உங்களால் கட்டளையிட முடியாது. அதுதான் இந்த ப்ராவர்ப். யூ கேன் லீட் அ ஹார்ஸ் டு வாட்டர் பட் யூ கான்ட் மேக் ஹிம் டு ட்ரிங்க். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்லோகன்ஸ். ஸ்லோகன்ஸ் அப்படின்னா தமிழ்லேயும் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ், அந்த குட்டி குட்டியாக இருக்கிற ஒரு 4-5 வேர்ட்ஸோடு சேர்ந்து பவர்ஃபுல்லாக கன்வே பண்ணக்கூடிய அந்த ஃப்ரேஸ், அதுக்கு பேர் தான் ஸ்லோகன்ஸ். நிறைய பிராண்டுக்கெலாம் இருக்குது இல்லையா? நம்ம ஒரு கம்பெனி பேர் எதாவது வச்சோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லோகன் இருக்கும். அ ஸ்லோகன் இஸ் அ கேட்சி ஃப்ரேஸ் or small group of words that are combined in a special way to identify a product or a company or to create awareness. முக்கியமாக பார்த்தீங்கன்னா we have lots of movements இருக்கு இல்லையா? ஸ்வச் பாரத் மூமெண்ட் நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லோகன் க்ரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் அவேர்னஸ் கொண்டு வருவோம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரைட் ஸ்லோகன்ஸ், நீங்களாக ஸ்லோகன் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் ஸ்லோகன்ஸ் மஸ்ட் பி ஷார்ட். இதில் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கணும், குட்டி குட்டியாக அவங்க மனசில் ரொம்ப நேரம் பதிகிற மாதிரி இருக்கணும். உங்களை வந்து இப்போது ஒரு மரம் நடுதல், ட்ரீ பிளான்டேஷனுக்கு ஒரு ஸ்லோகன் எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு யூ ஷுட் ரைட் சேவ் ட்ரீ சேவ் எர்த், ட்ரீஸ் மேக் த பிளேஸ் க்ரீன் அண்ட் க்ளீன். இந்த மாதிரி நமக்கு வந்து ட்ரீஸ் ஆர் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் வேர்டு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஞாபகம் வரும். இது ஒரு பேராகிராஃபாக எழுதக்கூடாது, 3-4 வார்த்தையில் அந்த ஸ்லோகனை முடிக்கணும். ஸோ அ ஸ்லோகன் இஸ் யூஸ்வலி அ ஷார்ட் ஃப்ரேஸ் that is easy and catchy to remember. அந்த ஸ்லோகனை பார்த்த உடனேயே இது இந்த ஆடு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எழுதணும். They are often used in advertisements. உங்களை பொறுத்த வரைக்கும் advertisement, மீடியா மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ப்ராடக்டையும் செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கேட்சியாக ஒரு ஸ்லோகன் கொடுக்கணும். Or organizations who expect people to remember what they are selling. ஒரு பெரிய கம்பெனியாக இருந்ததுன்னா ஆக்குபேஷனல் காம்படென்சியாக உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லோகன்ஸ் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. த வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் அ ஸ்லோகன் ஆர் சிம்பிள், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கனெக்டிங் பீப்புள், நோக்கியா, அவ்வளோதான். ஸோ அந்த 2 வேர்டில் வந்து தே காட் த பிராண்ட் ரெஜிஸ்டர்ட். ரெலவெண்ட், ஸோ அந்த வேர்டு வந்து சாப்பிட்ற ப்ராடக்ட்னா சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்டியர், க்ரீமியர், ரிச்சர் அப்படின்னு இருக்கணும். இதே க்ளோத்தாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சாஃப்ட், கலர்ஃபுல், அட்ராக்டிவ், அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த ஸ்லோகனை கேட்ட உடனே டக்கு நல்லா இருக்கே, இந்த ஆடு சூப்பராக இருக்கே, இந்த டேக்லைன் பிடிச்சிருக்கே எனக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த டேக்லைனை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ப்ரீஃப், ப்ரீஃப் அப்படின்றது சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சுருக்கமாக சொல்லி புரிய வைக்கிறது. ஸோ இப்போது ஸ்லோகன்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், ஒன் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஒன். ஸோ இது யூனிட்டி. இவங்க எப்படி கேட்கலாம் உங்களுக்கு, ஒற்றுமை அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு ஸ்லோகன் எழுதுங்கன்னு வாங்க. ஸோ யூனிட்டி போட்டுட்டு யுனைடெட் வி ஸ்டாண்ட், ஒன் ஃபார் ஆல், வி ஆல் ஃபார் ஒன் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஃப்ரேஸ் எழுதணும். தென் ஜங்க் ஃபுட், வாட் இஸ் ஜங்க் ஃபுட்? துரித உணவு, ஈவினிங்கில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுது நமக்கு, டேஞ்சரஸ் திங். ஸோ லிமிட் யுவர் ஃபாஸ்ட் ஃபுட், அதர்வைஸ் இட் வுட் பி அ லாஸ்ட் ஃபுட். இந்த மாதிரி கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டோன்னா என்ன ஆகும், கடைசி ஃபுட்டை சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு உடம்பு மாறிடும். ரெஸ்ட்ரிக்டிங் அ உமன், ரெஸ்ட்ரிக்டிங் த க்ரோத் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு டாபிக் கொடுத்தாங்கன்னா, ஸோ விமன் படிக்கணும், த பவர் ஆஃப் விமன், விமன் த ஐஸ் ஆஃப் த வேர்ல்டு, த ஹேண்ட் தட் ராக்ஸ் த கிரேடில் ராக்ஸ் த வேர்ல்டு, இதெல்லாம் தான் ஸ்லோகன்ஸ். கிளென்லினஸ், க்ளீன் அண்ட் க்ரீன் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சீன். பாருங்கள், க்ளீன், க்ரீன், சீன், இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு கிளென்லினஸ் அப்படின்ற போது நமக்கு ஞாபகம் வந்துடும். சேவ் வாட்டர், இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ப்ளூ டு ஸ்டே க்ரீன். ஸோ நிறைய தண்ணி தேவை, அப்போ தான் என்ன வரும்,
மரங்கள் வளரும். தண்ணீர் குறைய என்ன ஆகும்? மரங்கள் இருக்காது. ஸோ அதனால் lot of blue to stay green, save water. Ice cream, I taste you, you melt me. இது ஐஸ்கிரீம் பேசுகிற மாதிரி இருக்கு பாருங்க. நீங்கள் உருகி நீங்கள் என்ன டேஸ்ட் பண்ணுறீங்க. Pens, the world's most wanted pen. Mobile phone, empowering people, expanding possibilities. Toothbrush, designed for every smile. So my dear students, நீங்கள் உங்களை சுற்றி இருக்க ப்ராடக்ட்ஸ், ஒரு மொபைல் ஃபோன் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு யுட்டென்சில்ஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஸ்லோகன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் புக் பேக் கொஷின் அப்படியே வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுடைய க்ரியேட்டிவ் ரைட்டிங்கான செக்ஷன் தான் இது. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி உங்கள் ஓன் வேர்ட்ஸை போட்டு ஒரு ஸ்லோகன் எழுதணும். ஸோ ஸ்லோகன்ஸ் 3 மார்க்ஸ் எக்ஸாமுக்கு வரும். கண்டிப்பாக இந்த கேள்வியை விட்டுறாதீங்க. டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸ், ஆல்மோஸ்ட் லைக் ரிப்போர்ட் ரைட்டிங் மாதிரி தான் இதுவும். ஆனால் எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இதுக்கு 3 மார்க்ஸ் அப்படின்னாலும் ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதுனா பெட்டர். பட் சில விஷயங்களில் 3 பாயிண்ட்லேயே கூட உங்களால் டிஸ்கிரைப் பண்ண முடியும். when describing processes or procedures you should write in a formal tone. So what is formal tone? Formal tone அப்படின்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் இஸ் டேக்கன். உங்களால் முடியலன்ற பொழுது ரெலவெண்ட் வேர்ட்ஸை போட்டு டேக் சம் மில்க்னு எழுதலாம். பட் ஒரு டிஸ்கிரைபிங் ப்ரொசீஜர் பற்றி பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸில் மில்க் இஸ் டேக்கன் இன் அ கண்டெய்னர் அப்படின்னு எழுதுறது தான் ஃபார்மல் டோன். ஸோ யார் படித்தாலுமே பால் ஒரு கிண்ணத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். டு டூ திஸ் யூ யூஸ் த கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கால்டு த பாசிவ் வாய்ஸ். இதில் ஆக்டிவ் வாய்ஸை விட பாசிவ் வாய்ஸ் எழுதுறது தான் சற்று பொருத்தமான விஷயம். இதில் வந்து எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் அப்படின்னாலே பாசிவ் வாய்ஸில் இருக்கணும். நாட் ஓன்லி டஸ் திஸ் மேக் யுவர் ஒர்க் ஹாவ் அன் இம்பர்சனல் டோன், பட் இட் ஆல்சோ ஹைலைட்ஸ் each step or stage of the process you are describing. When describing a process, use time connectors also. Next, and then, immediately, wait for some time. இந்த மாதிரி time connectors, இந்த connectors போட அந்த ப்ராசஸ் ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். சம்டைம் ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, தேர்ட்லின்னு கூட நீங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டு யூ ஷுட் சே இட் இன் த பாசிவ் வாய்ஸ். In the passive voice, the subject is the recipient of the action and it essentially centers on the events that happen to the subject. இந்த passive voice அப்படின்ற பொழுது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல செய்யப்படுற அந்த பொருள் தான் முக்கியம். செய்தவர்களுக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட வேண்டும். எங்கே? டிஸ்கிரைபிங் a process. Okay, given below are the steps or instructions to make 2 cups of tea. ஏன் சார் 2 cup of டீன்னு கேட்க வேணாம், ஜஸ்ட் ஒரு கப்புக்கு அதே தான். பட் ஒரு அளவுக்காக எக்ஸாம்பிள் சம்டைம் 2 cups of டீன்னு கேட்கலாம். கேட்டால் நீங்கள் எல்லாமே ஒரு கிளாஸ் வாட்டருக்கு பதிலாக 2 glass வாட்டர் போடணும். ஸோ இது ஒரு கொஸ்டின் ட்ரிக் தான். ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து 2 கப் டீ எப்படி போடுவேன்? நார்மலாக என்ன சொல்லுவோம்? யூ ஜஸ்ட் டேக் சம் வாட்டர், ஹீட் இட் வெல், ஆட் சம் மில்க் இன் டு இட். ஸோ நம்ம போடுவோம். ஸோ இதே பாயிண்ட்ஸை வந்து முதல்ல நீங்கள் பாருங்கள், யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக எழுதிக்கலாம். பாயில் 2 glasses of water in a vessel. Add 2 spoons of tea leaves and half a cup of milk. Cover the vessel with the lid and heat it. Filter the tea and pour it in cups. Add 2 spoons of sugar and stir it. சுகர் வந்து நம்ம நைஸ் கப் ஆஃப் டீ லெசனில் பார்த்துருக்கோம். நான் இதுவும் காரணம் நம்ம லெசனில் ஏற்கனவே நைஸ் கப் ஆஃப் டீ இருக்குது. ஸோ இதை எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறேன். சர்வ் ஹாட். ஸோ இது வந்து நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கும் 2லேருந்து 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் என்ன பார்க்கலாமா? The water should be boiled in a vessel. Then tea leaves and milk should be added to the water. So it should be added to the passive voice. ஸோ நம்ம வந்து இங்கே ஆட் த வாட்டர், ஆட் மில்க் டு த வாட்டர் மேலே சொல்லக்கூடாது. மில்க் ஷுட் பி ஆடட் டு த வாட்டர். த வெசல் ஷுட் பி கவர்ட் வித் த லிட். த டீ ஷுட் பி ஃபில்டர்ட் அண்ட் poured into the cups. Sugar should be added and stirred. The tea should be served hot. இதுக்கு பேர் தான்
describing a process in passive form. ஸோ ஆக்டிவ் ஃபார்ம்லேயும் சொல்லலாம், பாசிவ் ஃபார்ம்லேயும் சொல்லலாம். பட் நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் எல்லாமே பாசிவ் வாய்ஸ் கொடுக்க காரணம் என்னென்னா, ரிப்போர்ட் ரைட்டிங் இன் ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலுமே த ரிப்போர்ட் வில் ஆல்வேஸ் பி இன் தி பாசிவ் ஃபார்ம். ஸோ அதுக்கான ஒரு பேசிக் தான் இந்த ஒரு எக்ஸசைஸ், டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ். எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா how will you prepare சொல்லிட்டு உங்கள் ஃபேவரட் டிஷ் கேட்கலாம். ஸோ you just think of my favorite dish is so and so, how to prepare all those things, how will you bind a book, how will you pack a gift wrapper for a gift. ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ். சில எக்ஸாம் பார்த்தீங்கன்னா how will you wash a stained floor. ஸோ கொஞ்சம் கெமிக்கல்ஸ் யோசிச்சு சிம்பிளாக சால்ட் அண்ட் வாட்டர் வச்சு எப்படி ப்ரஷிங், ஸ்க்ரப்பிங், பேசிக் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்க தான் இந்த எக்ஸசைஸ். இதை பற்றி நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியோட இந்த கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் 3 மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் கொஞ்சம் கிராமரோடு சேர்ந்த ஒரு இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின். இது ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்கும். எப்படின்னா, ரொம்ப மைல்டாக 2 சென்டென்ஸும் ஒரு சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கிராமட்டிக்கல் நாலேஜோடு கேட்கும். அது என்ன கேள்வி? ரீஅரேஞ்சிங் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் டு ஃபார்ம் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். அர்த்தமுள்ள ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். எப்படி? ஸ்கேட்டர்ட் வேர்ட்ஸ். இப்போ தமிழில் வந்து லைக் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. தின்றேன் மாம்பழம் நான், அப்புறம் நான் மாம்பழம் தின்றேன். ஸோ இப்படி மாற்றிக்கிறீங்க இல்லையா? ஸோ உண்டேன். ஸோ இந்த மாதிரி கடைசியில் வேர்ப் வரும்னு தெரியும். ஆனால் இங்கிலீஷில் அப்படி வராது. ஐ ஏட் அ மேங்கோ yesterday. ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ரீஃப்ரேஸ் த வேர்ட்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கரெக்டான வேர்டை கரெக்டான பிளேஸில் போட்டு அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதே டைமில் உங்களுக்கு படிக்கும் பொழுது ஒரு கோஜன்சி இருக்கணும். ஸோ இன் ஆர்டர் ஃபார் அ சென்டென்ஸ் டு பி கிராமட்டிக்கலி கரெக்ட், the subject and verb must both be singular or plural. In other words, the subject and verb must agree with one another in their tense. For example, east rises in the sun, the. So grammatically you know that the sun rises in the east. Before directions the varum, and universal things like sun, moon, star ku the varum. So the sun rises in the east. கரெக்டாக போடணும். அடுத்தது பாருங்கள், the please not do on grass step. ஸோ இது எப்படி மாற்றலாம்? please do not step on the grass. ஸோ step on ஜாயின் பண்ண தெரியணும், do not ஜாயின் பண்ண தெரியணும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப், ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரேசல் வேர்ப், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இருந்தால் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், அதை 2 ஜாயின் பண்ணணும். அட்வர்ப்ஸ் வரும்போது டு, இன், இந்த ஆட் இருந்தால் அதை தனியாக எடுத்துடணும். சப்ஜெக்ட் எதுவோ அதை கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் போடணும். போட்டிங்கனாலே ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வந்துடும். ஸோ இதோட இந்த எபிசோடு நம்ம பார்த்த 4ஐயும் ரிவைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? ப்ராவர்ப்ஸ். இன்றைக்கி நிறைய புது ப்ராவர்ப் பார்த்தோம், ஆனால் இன்னும் நிறைய ப்ராவர்பை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தது என்னது? டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸ். டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பிகாஸ் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸும் நம்ம ஈஸியாக கற்றுக்குறோம். அண்ட் யூ ஆல்சோ பி ஏபிள் டு ரைட் அப் ஃபிக்ஸட் ப்ரொசீஜர் எழுதிடலாம். அண்ட் தென் ரீஅரேஞ்சிங் த வேர்ட்ஸ் டு ஃபார்ம் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். வேர்ட்ஸ் அப்படியே அங்கங்கே கொடுத்துருந்தாலும் நம்ம அதை ரீஃப்ரேஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக எழுத முடியும். நடுவில் ஸ்லோகன்ஸும் பார்த்தோம். அந்த ஸ்லோகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோகன்ஸை மேட்ச் பண்ண சொல்லலாம் ப்ராடக்டோட, அப்படி இல்லைனா க்ரியேட் யுவர் ஓன் ஸ்லோகன் சொல்லலாம். இது எல்லாமே ரைட்டிங் ஸ்கில். தட்ஸ் ஆல் ஃபார் நவ். பை.